இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதிமுக கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம் அப்படின்னு, அதை நாம நிறுத்திட்டோம் அப்படின்னு. கிடையாது. அதிமுக ஆட்சியில அவங்க பள்ளிக்கூட படிக்கிற ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019 அந்த லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் இந்த லேப்டாப்புகளை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், அவங்க மேற்படிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும், ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேர்றதுக்கு நிச்சயம் அந்த லேப்டாப் பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு நிறைவேற்றிருக்கு. உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற சட்டமன்ற தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதி. இப்ப கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு, தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு பாஜக கூட்டமும் அடிமை அதிமுக கூட்டமும் முயற்சி பண்ணாங்க. சில மாநிலங்கள்ல நிறுத்தி இருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போய். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சிக்கிறீங்களா, நான் கொடுக்குறேன் 5000 ரூபான்னு போன மாசம் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பத்திற்கு 5000 ரூபாய் கொடுத்தார் நம்முடைய தலைவர். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய வேண்டும். அது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகளும் சொல்லி இருக்கிறோம், பல்வேறு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். நிச்சயம் தேர்தல் அறிக்கை இதெல்லாம் செஞ்சு கொடுப்போங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறத நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே அத 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போங்கிற உறுதிமொழிய நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். காலை உணவு திட்டம் இப்போ வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம், நம்முடைய காலை உணவு திட்டம் இப்போ 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கிறோம். நம்முடைய ஆட்சி அமைஞ்ச உடனே, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்வி ஊக்கத்தொகை திட்டம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அது 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. 50 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் உறுதிமொழியை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 35 லட்சம் லேப்டாப்புகளை அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவிகளுக்கும் லேப்டாப் நிச்சயம் வழங்கப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த விதமான பிணையும் இல்லாம, கேரண்டி இல்லாம 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு திட்டம் இல்லத்தரசின்னு ஒரு திட்டத்தை நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இது என்ன திட்டம்னா, நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே அனைத்து மகளிருக்கும் அவங்க கிட்ட ஒரு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனுடைய மதிப்பு 8000 ரூபாய். அதை வச்சு அவங்க வீட்டுக்கு தேவையான மின் பொருட்கள், மின் சாதன பொருட்கள், டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மைக்ரோவேவ் அவனா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், கிரைண்டரா இருக்கலாம், எது வேணுமோ அவங்க இஷ்டத்துக்கு அதை போய் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு 2.2 அரசு நிச்சயம் அமைய வேண்டும். அதை செஞ்சு காட்டுவீங்களா? நாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நமக்கு நிதி உதவி கொடுக்கறாங்களா, நம்மள சப்போர்ட் பண்றாங்களா? எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. நாம கேட்கிற நிதி உதவியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி மறுக்கப்படுது. மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா புடுங்க பாக்குறாங்க. ஆனா இதையெல்லாம் யாரு தட்டி கேட்கிறோம்? நாம தட்டி கேட்கிறோம். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தட்டி கேட்கிறாரா? இன்னைக்கு அவரும் பாஜகவோட கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக மீண்டும் கொல்லப்புறமா வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு இடமில்லைன்னு சொல்ற தேர்தல்னா வர்ற சட்டமன்ற தேர்தல். அதனாலதான் நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாங்க, பாசிச சக்திகளை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம். இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாடு நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர்ல ஜாடிக்கு ஏத்த மோடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜகவுக்கு வாடகை விட்டாரு. இந்த தேர்தலில் அதிமுகவை பாஜக கிட்ட வித்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு அடிமை கூட்டத்தை பாஜக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் நம்முடைய தலைவர் சொல்றாரு, என்னைக்குமே டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எனவே இந்த தேர்தலில் மீண்டும் நாம வென்று காட்டுவோம். நிச்சயம் நாம தான் ஜெயிக்க போறோம். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன்.
இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ராமச்சந்திரன் வாக்களிங்கள். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வேண்டும். நம்முடைய தலைவரை முதலமைச்சராக்குவோம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி. பெரும் பெரும் அருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் அருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரோக்குறந்த சைடு இந்தியா பார், ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சார், எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்.